கருத்துக்கள் பரவப்படுவதும் அமல்கள் சுருக்கப்படுவதும் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இஃப்தஹுல் கவுல், கருத்துக்களுடைய கதவுகள் திறக்கப்படுவதும், வயுஹ்ஸினுல் அமல், அமல்கள் குறைந்துவிடும். அதே போல இந்த புகாரில வரக்கூடிய என் குசுல் அமல், அமல்கள் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி ஆயிரும் இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது இன்னைக்கு எல்லா தரப்புலையும் நம்ம அனுபவிக்கிறோம். எங்க போனாலும் அமலுக்கு முக்கியத்துவமா கருத்துக்கு முக்கியத்துவமானா அமலுக்கு தான், அமலுக்கு கிடையாது, கருத்துக்கு தான். கருத்தை அள்ளி தெளிக்கிறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் 8 மணி நேரம் கருத்து அரங்குகள், எது கருத்து அரங்குகளாம். கொட்டு வள்ளி மூளையில் இருக்கிற பூரா அள்ளி தெளி அப்படின்னு அள்ளி தெளிக்கிறாங்க. கடைசியில எஞ்சி போற ஆள்கிட்ட நீ எவனாப்பா நீ இருந்த அப்படின்னா சூப்பரா பேசினாருங்க. என்னப்பா பேசினாரு? சூப்பரா பேசினாருங்க. என்னப்பா சூப்பரா பேசினாருங்க. ஒண்ணும் இல்லை. ஆனா உட்கார வச்சு ஒரு துவாவை கத்து கொடுக்கணும்னா படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஒரு சின்ன துவாவை மண்டைக்குள்ள கொண்டு போய் அவங்களுக்கு வைக்கணும்னா அப்படியே இருக்கு. வாங்கப்பா தர்பியா தொழுக பயிற்சி பெறுவோம் அப்படின்னு கூப்பிட்டோன்னு வைங்களேன், 4 பேர் 3 பேர், அதுவே கஷ்டப்பட்டு 4 தடவை ஃபோன் பண்ணி வாங்க பாய் அப்படின்னு உட்கார வச்சு ஒரு வாத காலத்துக்கு கூப்பிட்டு விடுங்களேன், அடிச்சு தட்டுது, மண்டபம் பெருகுது, தெரு பெருகுது. ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் கூப்பிடுங்களேன், 3 மணி நேரம் தெருவே அடைச்சிட்டு உட்காருது. என்ன 3 மணி நேரம் என்னப்பா கேட்டீங்க அப்படின்னா, அங்க போன ஒரு பாப்கார்ன் நல்லா இருந்துச்சு. கருத்துக்கள் பொழிறாங்க. ஆனா 3 மணி நேரத்துல 2 தொழுகை போயிருது. அதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு. ஆனால் இது நம்ம யாரோட ஒப்பிடணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த தோழர்களோடு நம்ம ஒப்பிட்டோம்னா தான் நம்ம அமல் நமக்கு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு கண்டே பிடிக்க முடியும். இப்போ உள்ள மனிதர்களோட நம்ம போய் ஒப்பிட்டோம்னா நம்ம தோத்துருவோம். நம்ம யாரோட தான் ஒப்பிடணும்? சஹாபாக்கள் இந்த அமல்கள் விஷயத்துல எப்படி இருந்தாங்க, கருத்துக்களை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் அந்த மாலை நேரத்துல கேட்குறாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், இன்றைய நாளில் உங்களில் யார் நோம்போடு காலையை அடைந்ததுன்னு கேட்குறாங்க. காலையிலேயே நீங்க நோம்போட யார் அடைஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆனா யா ரசூலல்லாஹ் நான் நோம்பு நிலையில தான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபமன் தபியா மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், உங்களில் யார் இன்னைக்கு ஜனாசாவை பின்தொடர்ந்து போனது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் சொல்றாங்க நான் போனேன் அப்படின்றாங்க. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு, அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபமன் அத்தஆம மின்குமுல் யௌம மிஸ்கினன், இன்றைய நாளில் ஏழைக்கு உணவளித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க நான் உணவளிச்சேன் யா ரசூலல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலன், இன்றைய நாளில் நோயாளியை உங்களில் நலம் விசாரித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு நான் தான்றாங்க, நான் போனேன் அப்படின்றாங்க. எத்தனை அமல்! அதாவது ஃபர்ஸ்ட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நோன்பை கேட்குறாங்க, நான் இருந்தேன்றாங்க. 2வது இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சவர், அவருக்கு ஏதாவது நீ செஞ்சு ஜனாசாவுக்கு போயிருக்கீங்களான்னா நான் போயிருக்கேன்றாங்க. 3வது நோம்பாளி முன்னால சாப்பிடவே கூடாது, நம்மால் சட்டமேட்டு வச்சிருக்காங்க. என்னண்ணே, நோம்பாளி முன்னால அங்கிட்டு போய் சாப்பிடுங்க, நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்றாங்க நம்மால். அபூபக்கர் சொல்றாங்க நான் உணவளிச்சேன்றாங்க. நான் பட்னியா இருந்து இன்னொருக்கு உணவளிக்கிறது என்பது எவ்வளவு பெரிய காரியம். அபூபக்கர் ரலியல்லாஹு நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. சரிப்பா, நோயாளி யாரும் சந்திச்சிங்களா? ஆமா நான் போய் சந்திச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மஜ்தமஅன ஃபீ இம்ரஇன், எந்த மனிதரிடத்தில் இந்த அனைத்து குணங்களும் ஒன்றிணைகிறோ இல்லா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துல தவிர வேற எங்கேயும் நுழைய மாட்டார். அவர் சொர்க்கவாசின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையிலிருந்து நம்முடைய நிலைமையை கொஞ்சம் அப்படியே அசை போட்டு பாருங்க. ஃபஜ்ர்ல இருந்து இன்னைக்கு நம்ம பள்ளியாசல உட்கார்ந்துற வரைக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயல்லையும் இந்த நோன்பை விடுங்க, நோன்பு இந்த நோயாளி யாரையாவது சந்திச்சிருக்கோமா?
ஜனாசாக்கள்ல ஏதோ ஒரு பராமுகமான செய்தியாக எத்தனை ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எந்த அமலுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால எந்த அளவுக்குன்னா அதுக்கு பின்னால வந்த தாபியின்கள் அவங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க பாங்க. லவ் ரஅய்துல் ஜன்னத அயானன், கண்களால நான் சொர்க்கத்தை பார்த்தால், மா கான இந்தி முஸ்தாதுன், என்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி கொடுத்துரும் அப்படின்றார். நரகத்தை பார்த்தா என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி ஈடுகட்ட பார்ப்பேன். அப்படித்தான் மறுமை நாள பார்க்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மறுமை தயாராகிறேன்றார். இன்னும் ஒருத்தர் சஃபான் இப்னு சுலைம் ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, மறுமை நாள் எப்படி? அசாத்து கதன், மறுமை நாள் என்பது உனக்கு நாளைக்குன்னு வச்சுக்க அப்படின்றார். நீ என்னைக்கோ வரும்னு நினைச்சிட்டு நம்பிட்டு இருக்காத, உனக்கு நாளைக்கு வரலாம், வரும் தானே. இன்னைக்கு மௌத்துனா நாளைக்கு ஸ்டார்ட், அப்பயே ஸ்டார்ட்டு. அவர் நாளைன்னு வச்சுக்க, இன்னைக்கு அதை பயன்படுத்து, மறுமைக்கு தயாராகு என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு முன்னோர்கள் அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கருத்துக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினது எவ்வளவு அன்னைக்கு? ஒன்றும் செய்தியும் காணும், கம்மி. அமல் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால அமல்களை போக்கஸ். இந்த காலம் நேர் முரணான காலம். எவ்வளவு பேசுன அது யூடியூப்பை பார்த்தா தெரியும் சார். நான் எவ்வளோ நேரம் கேட்டிருக்கேன். அவன் பேசுனது என்ன, இவன் பேசுனது என்ன, அந்த கருத்து என்ன, இந்த கருத்து என்ன, அள்ளி சேகரித்து வச்சிருக்கேன். எத்தனை மணி நேரம்லாம் இருக்கு அதில். இன்னைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் யூடியூப்பை பார்த்துருக்கீங்க, வாட்ச் பண்ணீங்கன்னா, வாட்சிங்கில் போனீங்கன்னா காட்டி கொடுக்குது. ஓ 6 மணி நேரம் உட்காந்துருக்கோம். ஃபஜ்ர் எத்தனை மணி நேரம் தொழுதுங்க? 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்கு 6 மணி நேரத்துக்கு ஏதாவது ஏணி வச்சால் எட்டுதா? ஒவ்வொன்றா பாருங்க. குரான் எவ்வளோ ஓதுனீங்க? குரானு காலையில் ஒரு பக்கம் ஓதுனேன், அல்லது ஒரு 3 பக்கம் ஓதுனேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓதிக்கொண்டே இருப்பார்கள். தடை விதிச்சாங்க. சென்னையில் அவருடைய வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு குரானை ஓதி ஓதி அவர் வாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருப்பாரு. ஓர வார மக்கள் பூரா ஈமான்ல கலக்கமடைஞ்சு நிற்கிறாங்க, காஃபிர்கள் கலங்குறாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்துவாங்களோன்னு பயமா இருக்கு. அதனால அபூபக்கர் குரானை ஓத வேணான்னு சொல்லுங்கன்றாங்க. யார? குரானை ஓத வேணான்னு சொன்னாங்க. அபூபக்கர் ஓதி கொண்டிருந்தாங்க. நம்மளை ஓதுங்க ஓதுங்க ஓதுங்கன்னு கெஞ்சுறாங்க. அந்த வேதம் அது பாட்டுக்கு தூங்குது. அதோடு நமக்கு என்ன தொடர்புன்ற மாதிரி. ஆனா அதே இது மற்ற உலக விஷயங்களை விடுங்க, மார்க்க விஷயம்னு பேசப்படுறதையே உட்காந்து மணிக்கணக்காக கேட்க வேண்டியதா. அதனால ரொம்ப கவனமாக, அமல்கள் குறைந்த இந்த காலம் மறுமையின் நெருக்கத்தில் இருக்கும். இப்படித்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் முன்னாடி இப்போ தவிர்க்க முடியுமா? இப்படித்தான் இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுல இருந்து பார்க்கணும். அடுத்து 27வது மிக முக்கியமானது லுஹூருல் கலம். பேனா எழுத்துக்கள் நிறைய பரவும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மறுமை நல்ல அடையாளம். எழுத்துக்கள் என்பது நியாமத்து. அல்லாஹ் மனுஷனை பத்தி சொல்ற போதே என்ன சொல்றான்? குரான் இறங்குற ஸ்டார்டிங்க 2 பத்தி தான் பேசிச்சு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம். இதான் இறங்கணும். உன் ரப்பை பத்தி படி, ரப்புடைய பெயரை கொண்டு படிக்க ஆரம்பி. அவன் எப்படிப்பட்டவனா? அல்லதி அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவன். பீனாவை கடவுளோடு சம்பந்தப்படுத்தி பார்த்த மார்க்க நம்முடைய திருமறை வசனம். அல்லாஹ் அர் ரஹ்மான் எப்படி இருக்கிறான் என்று சொல்லுகிற போது அவன் சொல்லுகிறதே, அவன் பேனா அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான். அதுல வரும்போது பேனா பத்தி எல்லாம் பேசும். பேனா பேசிக்கொண்டே இருக்கிறான். ஆனா அந்த எழுத்துக்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல சஹாபாக்களால் பார்க்கப்பட்டுச்சுன்னா, ரசூல்லா ஒரு கூட்டத்தை வச்சிருந்தாங்க. குத்துபுல் வஹி அவங்களுக்கு பேர். வஹியை எழுதுபவர்கள் உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க. ஏன்னா எழுத்து அவ்வளவு அபூர்வமா
இதானது, நியமத்தானது. ஆனா அந்த எழுத்து இன்னைக்கு பரவமுண்டாங்க, பரவிக்கிட்டே இருக்கு. 2 கையில பத்தலன்ட்டான் மனுஷன். இப்ப 2 விரல்ல எழுதுனா பத்தல, 2 விரல்ல எழுதி எழுதி பத்தலன்ற உடனே 10 விரலும் எழுத விடுவான். டைப் அடிக்கான் உட்காந்து. எந்த அளவுக்குன்னா டைப் அடிச்சான் உட்காந்து. ஒரு பக்கத்துக்கு 5 நிமிஷத்துல ஒரு பக்கத்தை அடிச்சு முடினா பத்தல, 5 நிமிஷமானு. இப்ப எல்லாம் சொல்ல 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 எப்படி முன்னேறிக்கானா, சொல்ல சொல்ல எழுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நீ பேசிட்டே இருக்காங்க, அது இடையில எழுத்து அப்படியே அதுவா டைப் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ரசூலா சொன்னாங்க, ஃபோஷுல் கலம், பேனா பெருகும்னா பரவும்னாங்க. வறுமை நாளுடைய அடையாளங்கள்ல இது மிக முக்கியமானது. அப்ப பரவுச்சுன்னா என்ன பரவும்? எழுத்துக்கள் என்ன பரவும்? ஃபித்னா தான் பரவும். ஃபித்னா கண்ணாபின்னு பரவும். ஒரே ஒரு செய்தி அதை வச்சு ஒரு கலவரமே நடத்தி முடிச்சிடும். ஒரு செய்தி தான் வாட்ஸ்அப்ல பறக்க விடுறான். நீங்க அன்னைக்கு அந்த காலத்துல ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னா எவ்வளவு கஷ்டம். நான் சொல்றது ரசூலாவுடைய காலத்துல இல்ல, இந்த 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 பயணங்கள் சுருக்கப்பட்டதற்கு முன்னாள் வரைக்கும், அது குறிப்பா இந்த இன்டர்நெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு செய்தியை நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 நாளாவது ஆகும். சென்னையில இங்க வந்து சேர்றதுக்கே. ஏன் லெட்டர் எழுதுனா அங்கிருந்து இங்க போஸ்ட் ஆபீஸுக்கு வரும். அந்த போஸ்ட் ஆபீஸ் உடனே கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். அவன் செக் பண்ணுவான் இருக்கா என்னண்டா. அவன் போஸ்டே சாயந்தரம் தான் பண்ணுவான். நீ காலையில கொண்டு போய் கொடுத்தாலும், 7 மணிக்கு கொண்டு போய் லெட்டர் கொடுத்தாலும் அவன் எல்லா லெட்டரும் கலெக்ட் பண்ணி சாயந்தரம் தான் அவன் போஸ்டே பண்ணுவான். இங்க காலையில வந்து சேரும். எல்லா லெட்டரும் எடுத்து காலையில இருந்து ஒவ்வொரு வீடா கொண்டு போய் சேர்க்கும் போது மறுநாள் ஆயிருந்து ஒரு செய்தி வர்றதுக்கு. மொபைல் வந்துச்சு, போன்லயாவது பேசிட்டு இருந்தாங்க. அதனுடைய இன்னைக்கு மெசேஜ்ன்ற பேர்ல ஒரு செய்திய உலகம் முழுவதும் இன்னைக்கு கொண்டு போக முடியும். சோஷியல் களம் பெருகும்டாங்க ரசூலா. பெருகிச்சா எந்த அளவுக்கு பெருகி இருக்கு பாருங்க. நீங்க பேசிட்டே இருக்கீங்க, டெலகிராம்னு ஒரு மவுத்து செய்தியை கொடுக்கணும்னா அங்க முக்கிய சவுதியில உட்காந்து கொண்டு, இப்ப இந்த எழுத்து வந்த பின்ன இந்த டெக்னாலஜி வந்த பின்னாடியும் அதுல உட்காந்து தந்தி அனுப்பின காலத்துல அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு நீங்க அங்க இருந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க வீடியோல எழுத்து வருது. இங்க வந்துட்டான் பாருங்க. ரசூல்லா சொன்னது எப்படி பரவும்னா, அங்க இருந்து ஒருத்தர் போன்ல பேசுறாரு, மௌத்தா போயிட்டாருன்னு. நீங்க வீடியோ பார்க்கலாம். அதோட சேர்த்து இப்ப என்ன வந்து டெக்னாலஜி ஆப் வச்சுட்டான். இப்போ இவ்வளவு ஃபாஸ்டா இவங்க எது பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு தனியா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணுமா. வந்துகிட்டே இருக்கு. அவர் பேசுறது பூரா நீங்க வந்து 2யும் செய்யலாம். என்ன செய்யலாம்? கேட்டுங்கறலாம், படிச்சுங்கறலாம். இவ்வளவு பெருகுன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் எழுத்து இல்லாத இடமே இல்லை. வடை சாப்பிட போனா அங்க ஒரு நியூஸ் பேப்பர்னு ஒண்ணு கொடுக்குறான். அதை வாங்கி வடையை தின்றான்னா அவன் படிச்சுட்டே தின்றான். தின்றானா என்ன இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு. என்ன எல்லா இடத்துலையும் எழுத்து பரவும். எழுத்து பரவுவது முசீபத்து. எப்பயுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சு. எழுத்து மட்டும் நஞ்சாகாம இருக்குமா? எல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு அந்த செய்தி வாட்ஸ்அப்பில் தவறாக பகிரப்பட்டது, அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்ப நூற்றுக்கணக்கான குடும்பங்களை அழிச்சிட்டு, ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை அழிச்சுக்கிட்டு, எத்தனையோ உயிர்களை போட்டு தள்ளிட்டு, பல குடும்பங்களை நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு என்ன சொல்றான்? ஒருத்தனுக்கு ஒரு செய்தியை பரப்பி விட்டுறதுன்னா ஒரு நாடு ஃபுல்லா பரப்பி விட்டான், உலகம் ஃபுல்லா பரப்பி விட்டான். எந்த அளவுக்குன்னா இந்த பலா முசீபத்துக்கு நம்ம உள்துறை அமைச்சர் சொல்றாரு, அதுக்கு நாங்க ஒரு தனியான ஒரு அமைப்பை வச்சிருக்கிறோம். 34 லட்சம் பேரை வச்சிருக்கிறோம், சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. நாங்க நினைச்சா ஒரு செய்தியை ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்தியா முழுவதும் கொண்டு போக முடியும். நாங்க நினைச்சோம்னா ஒரு செய்தியை ஒண்ணுமில்லாம ஆக்க முடியும் அப்படின்றாரு. சோஷியல் களம் ரசூலா சொன்னாங்க. எல்லாம் அல்லாஹ் மறுமை நாளுடைய அடையாளம் இப்படித்தான் வரும். அதனால இதெல்லாம் ரொம்ப நிதானமா எழுத்துக்களை நீங்க உள்நுட்டு பார்க்கணும். ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையா பொய்யா, அந்த செய்தியில இருக்கக்கூடிய
உண்மைத்தன்மை என்ன என்பதெல்லாம் நீங்க ஆயுவல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பிநபையின் பாவி ஒரு செய்தியை உங்களிடத்துல கொண்டு வந்தால் ஃபத்தபையனும் அதை நீங்க தெளிவாக தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்னா ஒரு சமூகத்துக்கே நீங்க அநீதி இழைச்சிருவீங்கன்றான். ஒருத்தருக்கு இல்ல, ஒரு குடும்பத்துக்கு இல்ல, ஒரு சமூகத்தையே நீங்க பெரிய பாதகத்துல கொண்டு போய் விட்டுருவீங்க. நீங்க நடக்குதா? அதனால எந்த செய்தி உங்களால அதை ஊர்ஜிதம் பண்ண முடியலையா, அதுக்கு அல்லாஹ் சொல்றான் வைதா ஜா குமுல் அவில் ஹவுஃபி, ஒரு அம்னுன்னா அமானிதமான அல்ல பயம் கலந்த ஒரு செய்தி உங்களிடத்துல வந்தால் அதை நீங்க அப்படியே பரப்பாதீங்க. அதை ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. கொண்டு போய் யார் உங்களுக்கு நம்பகமான ஆளோ அங்கே கொண்டு போய் ஒப்படைங்க. உள்ளூர் அமர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, பொறுப்புதாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, பரப்பி விடாதீங்க. வாட்ஸ்அப்ல நம்மளால இன்னைக்கு இவ்வளவு பெரிய செய்தி அடிச்சுடு, அதுவும் கீழே என்ன தெரியுமா, இது உங்களுக்கு தெரிந்த ஒரு 4-5 குரூப்லயாவது போடுங்கள், மக்கள் விழிப்புணர்வு அடையட்டும். சரி, 4-5 குரூப்ல போட்டுருச்சு, ஏதோ ஒரு கோவக்காரன் பார்த்து போய் ஒருத்தனை போட்டான், என்ன இதுக்கு யாரு பொறுப்பு? இந்த செய்தி உண்மையா பொய்யான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை விட பெரிய கொடுமை, ஒரு பையன் ஸ்கூலுக்கே வரல, ஒரு வாரமா வரவே இல்லையா. கடைசியில ஏன்டா வரல அப்படின்னு போய் கேட்டா அவங்க அம்மாட்ட. அது ஏங்க கேக்குறீங்க, இந்த பையன் ஒரு நாள் காணாம போயிட்டான், நாங்க வாட்ஸ்அப்ல போட்டாவோட சேர்த்து செய்தியை போட்டு விட்டோம், இந்தவனை காணம் கண்டுபிடித்தவர்கள் கொண்டு வந்து இந்த அட்ரஸ்ல சேர்க்க உண்டு. இவன் காலையில ஸ்கூலுக்கு போக ஒரு ஆள் பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து பைக்ல உட்கார வச்சு வீட்டுல கொண்டு வந்து இந்த கண்டுபிடிச்சி இறக்கி விட, மறுநாள் கொண்டு போய் ஸ்கூல்ல விட, மறுநாள் ஒரு ஆள் கண்டுபிடி என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கொண்டு வந்து விட. இது ஒரு வாரமா ஸ்கூலுக்கு போக வீட்டுக்கு ரிட்டர்ன் அந்த ஒரு சர்க்குலர் செய்தி ஒண்ணுதான் போட்டாவோட பறந்துகிட்டே இருக்கு. நீங்க என்ன எதை போய் செய்வீங்க? இந்த அதான் அம்மா நொந்து போய் அதை அழிங்கன்னாலும் விட மாட்டாங்க. நீங்க தான் அனுப்பிட்டீங்களே, பரப்பி விட்டீங்களே, இப்ப என்னன்னா உடனே கண்டுபிடிக்கப்பட்டது திருப்பி ஒரு செய்தி அனுப்புங்களாம். இதான் வேலை நமக்கு. ஒருத்தனை காணாம போச்சுன்னா போலீஸ்லயோ அல்லது போய் யார்கிட்டயாவது கேட்டு கண்டுபிடிங்கன்னா பரப்பி விட்டு கடைசியில அவர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கடைசி வரைக்கும் அவர் வீட்டில் உட்கார முடியாது. ஏன்னா இப்படித்தான் லோன் ஆலைன்னு. காரணம் என்னண்டா, இந்த சோஷியல் களம் பரவுச்சுன்னா இந்த ஃபித்னாவெல்லாம் வரும். அது ரொம்ப நிதானமா ஒரு எழுத்தை படிக்கிறோமா, அல்லாஹ் நம்ம கொடுத்த பெரிய நேமத், அதை படிக்கிற போது அல்லது எழுதுகிற முறையை கொடுத்தா அழகாக உக்காந்து நிதானமா தேவையானதை மட்டும் எழுதுங்க, தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் வந்து ஒரு திருப்தி பட சொன்னான். எல்லாத்துலேயுமே திருப்தி பட சொன்னால, உணவுலையா திருப்தி கொள்ளுங்க, நீங்க உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருச்சுன்னா போதுன்னு நினைங்க அப்படின்னா. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே உங்களுக்கு அதிகமா வேண்டாம் தான். ஆனா இல்ம மட்டும் அல்லாஹ் என்ன சொன்னான், ஜித்னின்னு கேளுங்க. யார சொல்லாங்க, ரப்பி ஜித்னி இல்மா, இல்ம எனக்கு அதிகமாக்கி கொடுக்கன்னு கேட்க சொன்னான். அந்த இல்முல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மில்லா யன்ஃபவு, யா அல்லாஹ் பயனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கல்வியில பயன் இல்லாம கல்வி வரும். வெறுமனமே விடிய விடிய நீங்க உட்காந்து ஃபஜரெல்லாம் படிச்சு முடிச்சுக்கிட்டு ஃபஜர் தொழலாட்டி என்னென்ன தீமைகள் விடிய விடிய படிச்சு முடிச்சுட்டு ஃபஜருக்கு தூங்கிட்டீங்கன்னா அந்த கல்வியில என்ன பயன்? பயன் இருக்கா? மண்டையில கல்ல போடுற மாதிரி கனவு வருது, ஃபஜர் தொழுது நல்லா தூக்கத்துல, ஏதாவது பயன் இருக்கா? ஒன்றும் இல்லை. நீங்க ஒண்ணுமே நல்லா தூங்கிட்டீங்க, ஃபஜருக்கு அழகா அழிஞ்சு வந்து தொழுதுட்டீங்க, இப்போ எது பயன்? அதனால எழுத்து கல்வி என்பதை அமானிதமாக வச்சு எழுதுறத நீ வரும். நீங்க கண்ணில் பார்த்தனாலே உங்க மனசு நினைக்கிறத சொல்ல வைப்பாங்க. ஏன்னா அவன் அதுலதான் இவன் பேர் என்ன, நம்ம விஞ்ஞானி அந்த இப்ப செத்து போனான ஒருத்தன், உடம்பு ஃபுல்லா ஏழந்து செயலிழந்து, ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவனுடைய இது என்னவா, அப்படியே ஓடிட்டே இருக்குமா, கண் சிமிண்டா அப்படியே நிக்குமா, ஓடிட்டே இருக்கும் டிஸ்பிளேல எழுத்துகள்.
வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். எதை அவன் வேணுன்றானோ அதை அப்படியே கன்சியூம்னா அப்படி நின்றுணும். அதை நீ உலகத்துக்கு பொதுவாக்குவானுங்க. அவனுக்கு மட்டும் வச்சிருக்கப்ப பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, நமக்கு பொதுவாக்குவானுங்க. ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம பார்த்தோன்னா அப்படியே நிற்கும். நம்ம வாட்டி இல்லை நம்ம சொல்ல சொல்ல அது எழுதிக்கிட்டே இருக்கு. அடுத்து பார்க்க நம்ம நினைக்கிறத போல எழுதிக்கிட்டே இருக்கும். இந்த டெக்னாலஜி நீ வரணும், அது ஏஐக்கு தான் முதலமைச்சர் போய் முட்டிக்கிட்டு இருக்காராம், ஏஐ கொண்டு வர்றதுக்கு. நீங்கள் பேசுன மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கோம். யாரா நம்மளா பேசணும், நானா பேசணும், நீங்களே கேட்கணும். நம்ம அம்மா பேசுன மாதிரி வரும். ஏன்னா இனி எதெல்லாம் வந்து ஃபித்னாவின் உச்சத்தில் எழுத்தின் காலம் இருக்கிறது. இது 27, 28வது ரொம்ப முக்கியமாக. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா இல்லையான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஆனாலும் இன்திஷாருல் குத்துபு கைரல் குரான், குரான் அல்லாத புத்தகங்கள் அதிகமாகும்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது இல்லாது இது படிச்சிருக்கோமா? குரான் இல்லாத படிக்கல. குரான் இல்லாத இடையில நான் ஒரு ஹதீஸ் படிக்கிறப்ப இந்த செய்தியை சேர்த்து கொண்டு வந்துட்டேன். அந்த ஹதீஸ் எழுதியிருந்தேன்னா நான் அதுக்குள்ள இது பண்ணேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குரான் அல்லாத புத்தகங்கள் அதிகமாகும்டாங்க. இன்னைக்கு உலகத்துல குரான் அதிகமா, தஃப்சீர்கள் அதிகமா? நம்ம துறைக்குள்ளே பேசணும், வெளியில துறைக்குள்ள போகணும். நம்ம மார்க்கத்து குரான் அதிகமா, குரானுடைய தஃப்சீர் அதிகமா? எந்த குரான் எடுத்தாலும் விளக்க உரண்டு இவங்க வழக்கமா போட்டு வச்சிருக்காங்க. 1000 பக்கத்துல மொத்தம் 300 பக்கம் தான் குரான். 700 பக்கம் என்னது? இவங்களுடைய வரலாறுகள், தொகுக்கப்பட்ட வரலாறு, அப்புறம் என்ன பாதுகாக்கப்பட்ட வரலாறு, அப்புறம் வந்து என்னது கலை சொற்கள் வரலாறு, இப்படி எழுதி போட்டு அப்புறம் வசனங்களுக்கு வியாக்கான வரலாறுன்னு போட்டு குரானுக்குள்ளே போட்டு ரசூலா சொன்னாங்க. அப்படி சொன்ன எனக்கு என்னடா, குரானு இல்லாத பரப்பு மற்ற புத்தகங்கள் பெருகும்டாங்க. குரான் இல்லாத புத்தகங்கள் பெருகுனா பரவாயில்ல, குரானுக்குள்ளேயே பெருகிருச்சு. எழுதி வச்சிட்டாங்க கடகடன்னு எழுது. என்ன எழுதுறது இல்லை, உக்காந்து புகாரி இமாம் மாதிரியா முஸ்லிம் இமாம் மாதிரியா உக்காந்து எழுதி இருந்தா வலிச்சிருக்கோம். இது வந்து காப்பி பேஸ்ட் தானே. ஒன்று வருதா விஞ்ஞானத்தை பற்றி, இந்த வசனத்துக்கு ரொம்ப போடு அப்படின்னு. எந்த அளவுக்குன்னா ஆச்சரியமா இருந்துச்சுங்க. நேற்று நைட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டேன் பார்த்தீங்களா, பாலைவனம் சோலைவனம் ஆகுது. நான் உட்காந்து நைட்டு ஹதீஸ் படிக்கிறேன். இந்த கூகுள்ல தான் தேடினேன் அந்த ஹதீஸை படிச்சு முடிச்சுட்டு யூடியூப் ஓபன் பண்ணனா அந்த வீடியோ தாங்க வந்து நின்றுச்சு. பிபிசி இல்ல, அது ஒரு தனியார் சேனல், டிசி என்னமோ ஒரு சேனல். எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். நான் ஒன்ன தேடுறேன், ஹதீஸ் தேடுறேன். தேடி அந்த ஹதீஸ் லைஃபா செய்யான்லாம் படிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு இங்க இது சம்பந்தம் எப்படா டெக்னாலஜியை பார்க்கலாம்னா அப்படியே கொண்டு வந்து காட்டுறான். நீ ஓடாது, தேடாது, உனக்கு இருக்கு, சுட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு தலைப்பு சின்னதெல்லாம் இல்லை, அப்படி பெருசா போட்டு சவுதி அரேபியாவில் விவசாய நிலங்கள் ஏதோ தலைப்புல போட்டதுனால போய் கேட்டா அப்படியே வருது. இப்பதான் நான் நினைச்சேன், நம்மளை எங்கேயோ எவனோ வாட்ச் பண்றான்டா. நம்ம செஞ்சுட்டு இருக்க எத்தனை எல்லாத்தையும் வந்து பொறுப்பா நம்ம மலக்குதான் வாட்ச் பண்றான்னு நம்புறதுக்கு நம்ம அழுகுறோம். ஆனா அவன் உண்மையிலே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். மலக்கு வாட்ச் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, உண்மைதானே? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்டேட் பண்ணி ஆயிட்டே வா அப்படின்னு. காரணம் என்னன்னா, நாம வந்து குரான் அல்லாத கல்வி பெருகிற காலத்தில் இருக்கிறோம். குரான் சுருங்கி 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 நம்மளை விட்டு எங்கேயோ மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. ரொம்ப ஆதங்கத்தோடு முஸ்லிம்களாக குறிப்பாக நம்ம அதை எடுங்க. நிறைய வரும். ஒரு தகவலை நீங்கள் படிக்கணும்னா அவ்வளோ வரும். குரான் என்பது புக்கே இல்லை, புத்தகமே இல்லாத ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். இங்கே பழனிப்பேட்டைக்கு நம்ம மரசா பசங்கள்லாம் கூப்பிட்டு டூர் போயிட்டு வந்தேன். போனால் ஒரு லைப்ரரி நம்ம பள்ளியாச அளவு கட்டி வச்சிருக்காங்க லைப்ரரி. அந்த ஆள் கூட்டு போய் இது சம்பந்தமா
கடல் பாறைகள் சம்பந்தமா எழுதப்பட்டது, கடல் பாசிகள் சம்பந்தமாப்பட்ட எழுதப்பட்டது, இது மீன்கள் சம்பந்தமா எழுதப்பட்டது. இது அந்த அந்த மீன் வகையில போறோம் அடிக்கலாம், நம்ம ஆளுக போறோம் அப்படியே பசங்க போறோம் அம்மிட்டுருக்கான்றாங்க. இவ்வளவு எழுதப்பட்டுருச்சு, எல்லாம் பெருகிருச்சு, எல்லா துறைகளையும் பெருகிருக்கு. ஆனால் குரான் அது நீ என்ன நினைக்கிறையோ அதையே அல்லாஹ் பேசி உன்னை திருத்துவதற்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம எதை விரும்புவோமோ அதையே அல்லாஹ் திருமறையில கொடுத்துருக்கான். அது நம்ம போய் பேசணும்டா, அது நம்மோடு உறவாடும். அதுக்கு பேரே என்ன? கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சு. நீங்க போய் ஒரு கவலையோடு உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உங்களை அப்படியே உற்சாகப்படுத்தி மேல எலும்பு கொண்டு வரும். நீங்க போய் ஒரு செய்திக்காக இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு போனீங்கன்னா உங்களை ஆறுதல் படுத்தி அனுப்பும். கவலையே படாத, தூக்கி அல்லா மேல பாரத்தை போட்டு கடந்து போயிட்டே இரு அப்படின்னும். எது சம்பந்தமா நீங்க போய் பேசினாலும் அது உங்களோடு பேசும். திருமறை அது என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர் ஜீவன் உள்ள ஒரு புத்தகம். வேற எந்த புத்தகத்துக்கும் அப்படி ஒரு தன்மையை நம்மளால பார்க்க முடியாது. அது நம்மளோடு அப்படியே கலந்து உரையாடவே பார்க்கும். நான் அந்த புத்தகம் இன்னைக்கு நான் முதல் கொண்டு சொல்கிறேன், அநீதி இழைத்து கொண்டிருக்கிறோம். அதோடு நம்முடைய இந்த நாளில் இன்னைக்கு காலையிலிருந்து இன்ன வரைக்கும் அதோடு எவ்வளவு நேரம் நம்முடைய வாழ்க்கை கலந்திருக்கிறது? சில மணித்துளியாவது இருக்குமா? இல்ல, ஏதோ தொழுகையில ஓதுறதை கேட்கறதா குரான் நினைக்கணும். ஓதிக்கொண்டே இருந்தார்கள் சஹாபாக்கள். களத்து மேட்டில் உட்கார்ந்து ஓதுனாங்க, விவசாய நிலையில உட்கார்ந்து வராங்க. இப்ப ஆப்பிரியா கண்ட்ரில ஒரு பையன் மனப்பாடம் பண்றான், பார்த்துட்டு வெக்கமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு. என் மூஞ்சில காரி எண்ணெயே துப்புரமா இருந்துச்சு. உழுது கொண்டு இருக்காரு அவங்க வாப்பா. அவர் புள்ள கூடவே நடந்துட்டு புராண மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே போறான். நமக்கு என்ன, நம்முடைய லைஃப் எங்க இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை நம்ம எங்க வச்சிருக்கோம், நாம அந்த வேதத்தோட என்ன உறவாடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் நம்மளை எவ்வளவு இழுத்து கொண்டு போயிடுச்சு, எத்தனை புத்தகங்கள் புரட்டப்படுது. ஆனா குரானை ஓதிட்டு குறைஞ்சபட்சம் அன்றாட ஓத வேண்டிய அந்த சூறாவுக்கரையாக ஓதுங்க. ஒவ்வொரு காலை ஃபஜ்ர் தொழுது குல்ஹு அல்லாஹ் சூறா 3 தடவை ஓதுங்க, குல்லாவது பிரபில் 3 தடவை ஓதுங்க, குல்லாவது பிரபின் நாஸ் ஓதுங்க. நீ குறைஞ்சபட்சம் தூங்க போகிற போது சூறாவா முல்கும் சூரா சஜிதாவும் ஓதிட்டு படுங்க. அது ஓத வேண்டிய ஆயத்துக்கள், குறிப்பாக சூரத்து பக்ரானுடைய கடைசி 2 வசனங்கள், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்காம ஓத வேணாம். குரான் இருக்குதானே, குரான் மொபைல், சரி புக் எடுத்து திறக்க முடியாதுங்க அப்படின்னா மொபைல் இருக்குதானே, இவர் அனுப்பிவிடுவார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த குரூப்ல சேருங்க, அந்த சூறா கூடிய லிங்க் அனுப்பிவிடுவார் குரான்லயே. நீ அந்த குரானை ஓதிட்டு தூங்குங்க. அல்லாஹ் தூங்கும் போதும் செய்வோமா, மற்றவர்களை விடுங்க, நம்மளாவது குரானோடு நெருங்குவோம். ஆனா ரசூலா சொன்னதுதான் நடந்தே தீரும், நம்ம தடுக்க முடியாது, உலகமே சேர்ந்து தடுக்க முடியாது. குரான் அல்லாத புத்தகங்கள் பெருகும்டாங்க, பெருகி முடிஞ்சிருச்சு. இனி எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, குரானுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. குரானுக்கு வெளியில எழுதி அடுக்குனது ஒரு லைப்ரரியில ஒரு குரான் இருந்துச்சுன்னா, குரான் அல்லாத புத்தகம் லைப்ரரிக்குள்ள இருக்கா இல்லையா? இங்க பாருங்களேன், ஒரு புத்தகம் தான் குரானு, மற்றதெல்லாம் அவ்வளவு. என் மொபைல்ல குரான் ஒண்ணுதான், குரான் அல்லாத ஆப்பு படிக்கிற ஆப்பு சொன்னேன். அவன் என்னது புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா எல்லாம் ஹதீஸ் நூல்கள் என்ற பேர்ல ஹதீஸ் நூல்கள் தான். அது ஒரு 6 ஆப்பு. அது அல்லாம தப்சீர்கள் ஆப்பு, அது அல்லாத 10 எல்லாம் எழுதி வச்சுங்க. குரான் எத்தனை ஆப்பு வச்சிருக்கீங்க? ஒண்ணு எப்பயாவது ஓதிக்கிட்டு இருந்தா எடுத்து வச்சு பார்க்குது. டயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாளையில ஒரு 10 நிமிஷம் கூட அதோட இருந்திருக்காது. ஆனால் மற்ற ஆப்புகளை எடுத்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக ஓடிருக்கும். கண்ணே இன்னைக்கெல்லாம் பூத்து போச்சு. அந்த அளவுக்கு நம்மளே பலவீனமாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது 28 29 மிக முக்கியமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உத்துருக்கு துருக்க மா தரக்குக்கும், துருக்குகள் உங்களோடு யுத்தம் செய்யாத வரைக்கும் நீங்க அவங்களோட யுத்தம் செய்யாதீங்க. துருக்குகள் உங்களை விட்டிருக்கும் காலமெல்லாம் நீங்க அவங்கள விட்டுருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. துருக்கினா யாரு?
துருக்கியர்கள் யாரு? டர்க்கி. நான் அப்படி கூட இங்கிலீஷ்ல அப்படி மாதிரி டர்க்கி அப்படின்னு மாதிரி அவங்களோட யுத்தம் செய்வீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய துருக்கி நினைச்சிடக்கூடாது. துருக்கி என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேடயம் போன்ற முகமுடையவர்கள், கண்கள் சின்ன கண்கள் உடையவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இவங்க யாருன்னா, இந்த ஹதீஸிட்ட இமாம்கள் ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒன்று, இவர்கள் வந்து முடிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று இல்லை, இவங்க இறுதி காலத்துல தான் இந்த யுத்தம் நடக்க போகுதுன்னு வரை சொல்றாங்க. ஆனா வந்துருச்சுன்னு சொன்னது யாரு அப்படின்னீங்கன்னா, மங்கோலியர்கள். அதாவது தட்டை முகமுடையவர்கள்னா இந்த நம்ம சைனீஸ், அப்படியே நீங்க சீனாவில் இருக்கக்கூடிய பக்கத்து சிங்சாங் மாகாணம் அங்கெல்லாம் இருக்குல்ல, அது வடகொரியா, தென்கொரியா, அந்த 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 ஆசியா கண்ட ஃபுல்லா, அந்த பகுதி ஃபுல்லா இருக்கிற ஒரு இன மக்கள்னா துருக்குகள். இவங்களோட நீங்க யுத்தம் செய்வீங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்ப நடந்துச்சுன்னா, இந்த செங்கிஸ்கான் ஒரு காட்டு மிராண்டி உருவானா. இவனை பத்தி சும்மா அப்படி மேலோட்டமா சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த செங்கிஸ்கான் யுத்தத்துக்கும் மற்றவர்கள் செய்த யுத்தத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. இவன் எப்படி யுத்தம் செய்வான்? இவனை பொறுத்த வரைக்கும் போய் நாட்டை பிடிச்சோம், வீட்டை பிடிச்சோம் அப்படி யுத்தம் செய்ய மாட்டான். இப்பெல்லாம் இந்த ஏரியாவுக்குள்ள வந்தான்னா டோட்டலாக அழிச்சிட்டு தான் புதுசாக உருவாகுவான். எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு தான் புதுசாக தான் உருவாக்குறது. இறக்கம்ன்றதே கிடையாது அவனுக்கு என்று இவன் உருவானா. இவர்கள் இந்த சைனாவில இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போனார்கள். எங்க? பகதாத், ஈராக் வரைக்கும் போனார்கள். ஈராக்ல போய் ஈராக்கையும் யுத்தம் பண்ணார்கள். அதுல ஹுலாகான் என்ற ஒருத்தர் தான், இந்த ஹான்கள் இருக்கானுங்கல்ல, இதுதான் துருக்குகள்னு வச்சுக்கோங்க. இவனை மட்டும் குறிக்காது. இந்த கூட்டத்துல இருந்து வந்த ஹான் பரம்பரை தான் இன்னைக்கு ஷாருக் கான். தெரியுது அவங்களுக்கு? முஸ்லீம் கூட அடி வாங்கிட்டு இருப்பான், அவன் மட்டும் உட்காந்து ஆடிட்டு இருப்பான். தெரியுதா ஏன் இது எங்க எங்க பிரச்சனை இருக்குண்டு? எல்லா முஸ்லீம்களும் துடிச்சிட்டு இருப்பாங்க, இவன் கூலா உட்காந்து மீடியாவில் உட்காந்துருப்பான். ஏன்னா இவன் ஹான்கள், இவங்க இப்போ இது கிடையாது, எல்லாம் இந்த துருக்குகள்ல இருந்து வந்ததுதான் அப்படின்றாங்க. துருக்குகள்ல இருந்து என்ன ஆச்சுன்னா அப்படியே படையெடுத்து போனாங்க. போனா ஒருத்தம் போய் அந்த தாத்தாரியர்கள் அந்த வருத ஒருத்த மட்டுமே போய் ஒரு ஊரவே அழிச்சிருக்கான். ஈமான் போயிடுச்சுன்னா வீரம் போயிடும். ஈமான் போயிடுச்சுன்னு வீரமே போயிடும். ஒருத்தனை 100 பேர் சேர்ந்து அடிக்க முடியாதா? ஒரு ஊரை சேர்ந்து தாக்கு பிடிக்க முடியாதா? அன்னைக்கு என்ன இந்த மாதிரி துப்பாக்கி எதுவாக இருந்துச்சு? வால்ல தான் பூரா கெஞ்சி விட்டுருங்கன்னா அவன் வெட்டிக்கிட்டே போயிட்டே இருந்தான். நம்ம ஆள் பூரா ஐயோ விடுங்கன்றா. என்ன திண்டு நம்ம ஆளுக்கு உஸ்கா அப்படியே திண்டு விட்டுருப்பாங்க போல. வீரங்கள் எல்லாம் விட்டு அமைதியா இருந்திருக்காங்க, போட்டு தள்ளிட்டே போயிருந்திருக்கான். அந்த அளவுக்கு மிக மோசமான யுத்தம். அவர்கள் அப்படியே இன்னைக்கு இருக்கக்கூடிய பரசி எல்லாத்தையுமே தட்டிட்டு போயிட்டாங்க, எதுவுமே இல்லை. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரிவெஞ்சு வச்சான். இவங்களை ஜெயிக்கவே முடியாதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதுல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இருந்து மம்லுக்குகள் ஆச்சு. அன்னைக்கு முஸ்லிம்கள், இன்னைக்கு இதை விட மிக மோசமா இருந்தாங்க. ஹிலாஃபத் இருந்தாலும் மம்லுக்குகள் அப்படின்னு ஒரு பிரிவு. அப்புறம் இவங்க அவங்கண்டு ஒரு தனித்தனியா பிரிஞ்சு அங்கங்க குறுநில ஹலிஃபாக்கள் அவங்க பூரா அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அடி தள்ளிட்டு போனதுனுடைய விளைவு என்ன ஆச்சுனீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எகிப்து வரைக்கும் போயிட்டாங்க. எகிப்துல என்ன நடந்துச்சுன்னா, இவங்க அப்ப பயணம் பண்ணி போற தூரம் ஜாஸ்தி நாள் எடுக்கும்ல. இங்கிருந்து தப்பிச்சு ஓடின ஒருத்தர் தான் குத்துஸ்ன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா மீண்டும் ரிவெஞ்ச் எடுத்தாரு. அவர் மம்லுக்கு அடிமைன்னு சொல்றாங்கல்ல, அதுல இருந்து தப்பிச்சு போன ஒரு சிறுவன். இவர் சிறுவனாக எகிப்துக்குள்ள போய் அங்க அவர் வளர்றாரு. வளர்ந்து அங்க ஒரு பொறுப்புக்கு வர்றாரு. பொறுப்புக்கு யூசுப், கிட்டத்தட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து மாதிரியே இருக்கும் அவர் வரலாறு. அவர் ஆளுநர் ஆகிறாரு. எதுக்கு? ஈஜிப்துக்கு.
ஆளுநர் ஆன உடனே இவனால இவன் மீண்டும் இவன் அது வரைக்கும் போயிட்டான். இன்னைக்கு ரஃபா பார்டர் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் வச்சுக்கோங்க. அங்க வரைக்கும் இவங்க போய் நிக்குது, படம் நிக்குது. நுழைஞ்ச எகிப்துல யுத்தத்தை கொண்டு வரலாமா வேணாமான்னு அவர் ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செஞ்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நாம அந்த படைகளை நம்ம நாட்டுக்குள்ள விட்டு யுத்தம் பண்ணவே கூடாது, நம்ம எல்லையில விட்டு நாம என்ன செய்வோம்னா இருக்கக்கூடிய 500 ஜாலுத்துக்கு போயிருவோம்ன்றாரு. அதான் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், கரெக்டா பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 60-70 கிலோமீட்டர்ல உள்ள ஒரு இடம். அங்க வச்சு அட்டாக் பண்ணுவோம். 500 ஜாலுத் அது ஒரு ஏரியா, அங்க வச்சு அட்டாக் பண்ணுவோம்னாங்க. யாருமே நம்பல. அமெரிக்காவுடைய எல்லையில வச்சு அடிக்கிற மாதிரி. எப்படி அமெரிக்காவுடைய எல்லைக்கே கொண்டு போவோம் அப்படின்றாரு. எல்லாம் நடுங்கினாங்க. இன்னல்லாமா நல்லா நம்மோடு வாங்க போக முடியாது. திருப்பி அப்படியே ரிவெஞ்ச் எடுத்து வந்ததுலதான் உலாக்கான்னு ஒருத்தன், அவருடைய செங்கிஸ்கான் மகன், அவன் ரிவெஞ்ச் ஆகிறான். டோட்டல் ரிவெஞ்சுனா முஸ்லீம் ஆயிட்டான். அந்த மன்னர் அவன் என்ன பண்ணான்னா திருப்பி அப்படியே அதே பகுதி அப்படியே தொடர்ந்து ஏதான் பரவி வருது. அல்லாஹ் பாருங்க எப்படி வேணாலும் மாற்றுவான்றதுக்கு. அழிச்சுக்கிட்டே போனவன் மீண்டும் அது இஸ்லாம வளர்த்துக்கிட்டே வர்றான். உலாகான் அந்த 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 அரசாட்சி நிறுவனவர்களுக்கு பேரு தான் முகல் பேரரசு, முகலாய மன்னர்கள். தெரியுதா? இவங்கனால இந்த ஏன் அவுரங்கசீப்பு அவருடைய வாப்பா அவங்க வாப்பா எல்லாம் ஏன் இவனுக்கு அதுக்கு முன்னால முஸ்லீம்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்கள பூரா தட்டி விட்டுவிட்டு இவனுக்கு மேலே ஏறினாங்க. இவங்க தான் துருக்குகள்ன்றாங்க. இவங்களை தான் துருக்குன்னு சொல்றாங்க. இல்லைன்னு இன்னொரு குரூப்பு வாதம் பண்ணது. இல்லை, துருக்குகள் இந்த ஏரியா தான். ஆனால் இவர்களோடு 2 சொல்றாங்க ரசூல்லா, உங்களை விடுற வரைக்கும் நீங்க அவங்களோட யுத்தம் போகாதீங்கன்றாங்க. ஆனா அவங்க மீண்டும் வருவாங்க, வந்தார்கள்னா அந்த யுத்தம் மிக கொடூரமாக இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கு இன்னைக்கு சவுத் கொரியா, வடகொரியா கற்பனை பண்ணி பாருங்க. இவங்களோட எல்லாம் முஸ்லிம்கள் மோதுறதுக்கு ஏதாவது எந்த பலமாவது இருக்கா? சைனா சிங்சாங் மாகாணத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. தொப்பி வைக்கக்கூடாது சட்டம் போட்டிருக்கான், தாடி வைக்கக்கூடாது சட்டம் போட்டிருக்கான், தொழுகக்கூடாது சட்டம் போட்டிருக்கான், ஹிஜாப் அணியக்கூடாது சட்டம் போட்டிருக்கான். கொடூரமான சட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய கொடூரர்களான நாடு. கூட்டு போய் 40 பேர்த்த நாய்க்கு போட்டு விட்டான். யாரு? இந்த வடகொரிய அதிபர் ஒருத்தர் இருக்கான, தப்பு செஞ்ச தன் கட்சிக்காரன ஒருத்தன் தூக்கி நாய்க்கு போட்டு விட்டான். நாய்க்கு போடுறதுன்னா நீ என்ன சும்மா கொண்டு தூக்கி போடல, உயிரோட தூக்கி போட்டான், கடிச்சு தின்னட்டும்ண்டு. அப்படிப்பட்ட கொடூரமான காட்டு மிராண்டிகளோட ஒரு யுத்தம் முஸ்லிம்களுக்கு இருக்கு. அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே சிந்தனை விட்டு பாருங்க. கொடூரமா இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கும்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இது பிற்காலத்தில் நடக்கும் என்று சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு யுத்தம் வந்தால் அதையும் முஸ்லிம் உம்மா எதிர்கொண்டு தான் கடந்து வரும். அல்லாஹ் இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு தான் இறுதி வெற்றியை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறான். அதனால நாம இன்ஷா அல்லாஹ் அதுக்காக தயாராகும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. கருத்துக்கள் பரவப்படுவது